இன்னைக்கு சொல்ல போற காரியம் என்னன்னா, தேவனுடைய மனிதர்கள் தேவனுடைய வார்த்தையினாலே பேசினார்கள். தேவனுடைய அந்த நாட்கள்ல தேவனுடைய வார்த்தை கொண்டு தேவனுடைய ஜீவனை கொண்டு அந்த நாட்கள் தேவ மனிதர்கள் பேசினார்கள். தேவ பிள்ளைகளாக இருக்கிற தேவ ஜனத்துக்கு வரப்போகிற காரியம் தெரிந்தது. எல்லா கட்டுடைய தேவ பிள்ளைகளுக்கு வரப்போகிற முன்கூட்டியே தெரிந்தது. வரப்போகிற பஞ்ச காலம் தெரிந்தது, வரப்போகிற வறுமையின் காலம் தெரிந்தது, வரப்போகிற உபத்திர காலம் தெரிந்தது. தேவ எல்லா மனிதர்களுக்கும் உபத்திரத்தின் காலங்கள் எல்லாமே தெரிந்தது. இன்னைக்கு இருக்கிற காலங்களிலே எதுவுமே நம்ம நிறைய பேருக்கு என்ன தெரிகிறது இல்ல. காரணம் என்ன? தேவ சமூகத்துல உட்காராதபடி, தேவனோடு வாழாதபடி, தேவன் சொல்லுகிற ஏதோ ஒரு வசனத்தை எடுத்து வாசித்து தன் வாழ்க்கையை வாழ்கிற அநேக சகோதரர்கள் இருக்கிறாங்க. நான் சொல்லுகிற தேவன் தேடுகிற ஒரு மனிதன். இன்னைக்கு நான் பேசுகிற தலைப்பு தேவன் தேடுகிற ஒரு மனிதன். ஒரு எலியாவுக்கு தேவனோட வார்த்தை வருது. 7 வருஷம் தேசத்துல பொடிதான பஞ்சம் வரப்போகுது, எங்காவது என்ன பிழைச்சுக்கன்னு சொல்லி தேவ மனிதன் அவரோட சகோதரோடு பேசுகிறார். இன்னைக்கு ஆண்டு தேடுகிறாரு. நீ தேவனுடைய வாயாக தேவ சத்தமாக மாற தேவன் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு அநேகர் தன்னுடைய காரியங்களை சொல்லி அழுது போகிறத பார்க்கிறோம். அநேகர் தன் இஷ்டம் போல தன்னுடைய நினைவுகளை சொல்லி போறதை பார்க்கிறோம். ஆனா தேவன் தேடுகிற மனிதன் எப்படிப்பட்டவனா இருப்பாங்கன்னா, தேவனுடைய வார்த்தை என்ன, தேவனுடைய பாரம் என்ன, தேவனுடைய இருதயம் என்னன்னு சொல்லி யார் கவனிப்பாடா? தேவ மனிதன், தேவன் தேடுகிற மனிதன். நீங்கள் யார்? நான் கேட்க கொஸ்டின், நீங்கள் யார்? தேவனுடைய சத்தத்துக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு காத்திருக்கிற மனிதர்களா, இல்லை நீங்கள் உங்களுடைய பாரங்களை மாத்த சொல்லிக் கொண்டு போகிற தேவ மனிதர்களா? ஒரு கொஸ்டின் மார்க் வைக்கிறேன். நீங்கள் யார்? தேவன் தேடுகிற மனிதர்களா, இல்ல ஆண்டவர் சமூகத்துல நான் 20 வருஷம் வாழ்றேன், 10 வருஷம் வாழ்கிறேன், நான் 50 வருஷம் கிறிஸ்தவனா இருக்கிறேன், 20 வருஷம் கிறிஸ்தவனா இருக்கிறேன், நான் என்னால தேவனோட வார்த்தைக்காக காத்திருக்காதபடி என்னுடைய இஷ்டம் போல ஜெபம் பண்ணிட்டு போறேன்னா, இல்ல தேவனோட வார்த்தைக்காக காத்திருந்து இல்லையா சொல்றாரு. ஒரு பஞ்ச நாட்கள் வர போது 7 வருஷம் பஞ்சம். இந்த பஞ்சமெல்லாம் ஒரு பஞ்சம் இல்ல. ஆனா அந்த நாட்கள்ல இஸ்ரவேல் கோத்திரத்துல வந்த பஞ்சங்களை எடுத்து வாசித்து பாருங்க. கழுதை தாடை எலும்பு, அந்த கழுதையோட தலை இருக்குங்களா, அது வெள்ளி 2 வெள்ளிக்கு வித்தாங்க. அவ்வளவு பஞ்ச நாட்கள். பிள்ளைய சாப்பிட்டாங்க, குழந்தைய என்ன பண்ணாங்க, அன்னைக்கு சமைச்சு சாப்பிட்டாங்க. பிள்ளைய என்ன பண்ணாங்க, சமைச்சு சாப்பிடுகிற பஞ்சம். பிள்ளைய என்ன பண்ணாங்க, சமைச்சு சாப்பிட முடியுமா? அந்த பஞ்சம் இருந்துச்சுங்க. அப்படிப்பட்ட கொடிதான பஞ்சம் இருந்தது. பிள்ளை இன்னைக்கு நீ உன் பிள்ளைய கொடு, நான் என் பிள்ளைய நாளை கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு பிள்ளையை சமைச்சு சாப்பிடுகிற ஒரு பஞ்சம் இருந்தது. அதை முன்கூட்டியே தேவ மனிதன் பேசினார், தேவனுடைய வார்த்தையினாலே சொன்னார். இன்னைக்கு நவீன தேவ பிள்ளைகள் ஆகிட்டாங்க. ஒரு வாக்குத்தத்தை எடுத்து இந்த வாக்குத்தங்களை எடுத்து இந்த வாக்குத்தத்தை எடுத்து இந்த வாக்குத்தங்களை ஒரு வாக்குத்தத்தை எடுத்து குறி சொல்லுறது போல வேதத்தை எடுத்து வாசிக்கிற அநேகர் இருக்கிறாங்க. தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளை, நீங்கள் யார்? நீங்க தேவ வாயார் சத்தமா இருக்க விரும்புறீங்களா? தேவ சத்தத்துக்கு கவனமாய் காத்திருக்கிற பிள்ளைகளா இருக்க விரும்புறீங்களா? நான் சொல்லுகிறேன், ஒரு முறை ஒரு தரிசனத்தை என்னோடு கூட ஒரு சகோதரர் சொன்னார், பேசிக் கொண்டிருந்தார். கர்த்தர் வந்தாரா, ஒரு டீமா ஜெபித்துக் கொண்டிருந்தாங்க. டீமா ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது இயேசு ஒருத்தர் கட்டி அணைத்து முத்தம் கொடுத்தாராம். இன்னொருத்தரை தோல் தட்டிட்டு போயிட்டாராம். இன்னொருத்தர் அவர் கண்கள்ல மூஞ்சி மட்டும் மூங்க பார்த்துட்டு அப்படியே சைஸ் அப்படி பார்த்துட்டு போயிட்டாரு. அப்போ ஒருத்தர் கேட்டாரு, ஆண்டவரே, ஒருத்தர் கட்டி அணைச்சு முத்தம் கொடுத்தீங்க, அவனை தோளோடு மார்போடு சாச்சிட்டீங்க, ஒருத்தன் தட்டி கொடுத்தீங்க, இன்னொருத்தன் நீங்க பாத்தீங்க. கேட்ட சொன்னாரா, அவன் கட்டி அணைச்சு நான் உன்னோடு இருக்கேன்னு காமிச்சாதான் அவன் எனக்காக ஓடுவான். இன்னொருத்தன் நான் உன்னோடு இருக்கேன் பின்னாடி முதுகு தட்டினாதான் ஓடுவான். இன்னொருத்தன் அவன் நான் பார்த்தாவே ஓடுவான். இதுல யார் ஆண்டோட பிள்ளை நினைக்கிறீங்க? 3 ஆண்டோட பிள்ளைகள் தான். 3 பேரும் தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆனா ஒருவன் தேவனுடைய பார்வை பார்த்தவன தேவனுடைய இருத்தை புரிந்து கொண்டான். இன்னைக்கு நம்ம தேவனுடைய பார்வை பார்க்கிறோமா? தேவனுடைய இருத்தின் பாரத்தை அறிந்து கொள்ளுகிறோமா? தேவனுடைய எண்ணத்தை அறிகிறோமா? நம்முடைய சூழ்நிலை என்ன? ஏன் சூழ்நிலை? எனக்கு நிறைய பேர் பிரேயர் சொல்லும் போது எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த உபத்திரம், ஏன் இந்த பாடுன்னு கேட்கறதுக்கு மட்டும் ஒழிய, என் தேவனுடைய பாரம், என் ஆண்டவருடைய இருதயம் என்ன, அவருடைய வாஞ்சை என்ன, அவருடைய எண்ணம் என்பது அநேகர் சொல்வதில்லை. ஆண்டவர் என்னோடு பேசினார், முன்பே பேசினார். இன்னைக்கு நான் அப்படியெல்லாம் ஓடினேன், இன்னைக்கு நான் அப்படி இல்லை சொல்லுகிற அநேகர் பேர் நான் கேட்கிறேன், பேசுகிறேன். தேவனுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீங்களா? தேவனுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கும் யோசித்து பாருங்க. எப்போதும் ஒரு பிள்ளை, ஒரு தகப்பனுக்கு 3 பிள்ளை இருக்குது. 3 பிள்ளைல ஒரு பிள்ளை எப்போதும் எனக்கு அது வாங்கி கொடு, இது வாங்கி கொடு, எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடு, எனக்கு செருப்பு வாங்கி கொடு, எனக்கு எது வேணாலும் வாங்கி கொடுன்னு ஒரு பிள்ளை கேட்டுக்கொண்டே இருக்குது. அப்பா வாங்கி கொடுத்துட்டே இருக்காரு, எப்போதும் வாங்கி கொடுத்துட்டே இருக்காரு. ஆனா ஒரு பிள்ளை அவனுக்கு பின்னாடி அந்த பவன் பட்டான்னு சொல்லுவாங்க, சொத்துக்கு அதி தலைவரா இருப்பாங்களா, சொத்து ஃபுல் ஆக்கு, அதுக்காக காத்திருக்கிறான். ஒரு பிள்ளை உங்களுக்கு என்னவா வேணும், உங்களுக்கு என்ன வேணும், நான் எல்லாரும் உங்ககிட்ட கேட்கிறோம், ஆனா உங்களுக்கு என்ன வேணும் நான் கேட்கிறேன்.
உங்களுக்கு என்ன வேணும்? அப்பா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அப்பா மனசு கஷ்டமா இருக்காரு. இந்த 3 பிள்ளைகளை யாரை ரொம்ப நேசிப்பார் சொல்லுங்க? இந்த 3 பிள்ளைகளை யாரை ரொம்ப ஆண்டவர் நேசிப்பார் சொல்லுங்க? யாரை ரொம்ப நேசிப்பார்? எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் கேட்கிற தப்பா? அப்படி இல்ல, அவன் கேட்கிற தப்பு இல்ல. ஆனா தேவனுடைய அப்பாவுடைய இருதயம் துக்கமா இருக்கும் போது அவனுடைய இருதயம் எல்லாம் உலகத்துக்குரியதா இருக்குது. ஒரு மகனுடைய இருதயம் தன் தகப்பனுடைய இருதயத்தை புரிந்து கொள்ளவில்லை. அவன் இருத்த தேவனுடைய இருதயத்தை குறித்து கண்டுகாலமா அவனுக்கு என்ன ஒரு விருப்பம் இல்லை. அவனுடைய இருதயம் ஒன்றே ஒன்று, நான் அவரோடு ஏதாவது பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன், அவரோடு ஏதாவது பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன், ஏதாவது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன், எனக்கு திருமணம் வேண்டும், எனக்கு வீடு வேண்டும், எனக்கு கார் வேண்டும், எனக்கு நல்ல சுகம் வேண்டும் என்று ஆண்டவரிடத்துல ஏதோ பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன் ஒருவன். இன்னொருத்தர் நான் அவட பிள்ளை, ஒரு கானஸ்டா, நான் அவட பிள்ளை, நான் இயேசுவோட பிள்ளை என்று ஆனஸ்டா வாழ்றவங்க இருக்கிறாங்க. இன்னொருத்தர் ஆண்டோட இருதயம் என்ன, அவட நோக்கம் என்ன, அவட எண்ணம் என்ன சொல்லி அவரை ஆராய்ந்து அவட பார்வையில் அறிந்து கொள்கிறது. அதான் சொல்லுகிறேன், இந்த 3 பிள்ளைகளை யார் ரொம்ப நேசிப்பார் நினைக்கிறீங்க? யார் அதிகமா தேவனுக்கு அன்பு செலுத்துவார் நினைக்கிறீங்க? அன்பு குருவேங்கிற வார்த்தை மாத்திரமல்ல, இந்த 3 பேரும் அவருடைய பிள்ளைகள் தான். ஆனா அந்த 3 பேர்ல ஒருவனை ரொம்ப நேசிப்பார் நினைக்கிறீங்க? 3 பேர் நேசிப்பார். ஆனா ஒருவன் தன் அப்பாவுடைய இருதயத்தை புரிந்து கொண்டான், பார்வையிலே புரிந்து கொண்டான். இன்னைக்கு நம்ம அவர் பார்வையில புரிந்து கொள்கிறோமா? இந்த வேத வசனங்களை வாசிக்கும் போது இந்த தேவ மனிதன் சொல்றாரு, பஞ்சம் வரப்போகுது, ஒரு பஞ்சம் வரப்போகுது. நான் சொல்லுகிறேன், இனி ஒரு பஞ்சம் வரப்போகுது, பயங்கரமான பஞ்சம் வரப்போகுது, வேத பஞ்சம் வரப்போகுது, இந்த சத்திய வசனம் கேட்க முடியாத ஒரு பஞ்சம் வரப்போகுது. நான் தேவனுடைய ஆவியில் சொல்லுகிறேன், வரப்போற நாட்களே இந்த சத்திய பஞ்சம் வரப்போகுது. அதுக்கு வேதம் இல்லாம போகும்ல, சத்தியங்கள் தவறாய் சொல்லப்படும், வேத வசனங்கள் தனக்கு இஷ்டமானது பேச ஆரம்பிக்கும், தனக்கு என்ன பேசுறாங்களோ தனக்கு ரீதியா ராஜபோகமாய் விஸ்வமோல் வாழு கர்த்தர் வரமாட்டாரு, அவருடைய வருகை வந்து சொல்லி பலவிதமான கள்ளோபதேசம் வரப்போகுது. இன்னும் நிறைய கேள்விப்பட்டுட்டே இருக்கிறீங்க. இன்னும் வரப்போற நாட்கள்ல சத்தியங்கள் சத்தியமாய் இல்லாதபடி வேதங்கள், வேதத்தோடு உலக கட்டுக்கதைகளும் உலகத்தோட எல்லா கற்பனைகளையும் இந்த வேதத்தோடு என்ன பண்ண போறாங்க, இணைக்க போறாங்க. நான் சொல்லுறது நடக்கும். இந்த வேதத்தை சொல்லப்படுகிறது, கொடிதான ஒரு பஞ்சகாலம் வரப்போகுது, சத்திய பஞ்சம் வரப்போகுது. கண் இருக்கும் போதே வேதத்தை வாசி, கண் இருக்கும் போதே முழங்கால் நல்லா இருக்கும் போதே முழங்கால முடக்கு, கை இருக்கும் போதே கைகளை வைத்து சோம் பண்ணு, தேவன் பேசும் போதே சத்தத்தை கவனி. எல்லாம் முடிந்ததுக்கு அப்புறம், எல்லா வியாதி வந்து சரிகிற முழுதுமா கெட்டு போனதுக்கு அப்புறம், ஆண்டவரே ஒரு வாய்ப்பை கொடுங்க, மறுபடியும் நாங்க ஒரு வாய்ப்பை கொடுங்க, நான் உண்மை நேசிப்பேன் அப்படி சொல்லி மாய்மாலம் பண்றதல்ல. நல்ல கைகள் இருக்கும் போது, நல்ல முழங்கால் பலம் இருக்கும் போது முழங்கால முடக்குங்க. இன்னைக்கு கிறிஸ்துவனுடைய முழங்கால் ஜெபமே மாறி போச்சு. முழங்கால் முடக்கிற ஜெபமே மாறி போச்சு. மணிக்கணக்கா முழங்கால் முடக்கிற முழங்கால் இன்னைக்கு முழங்கால் முடக்கிறதல்ல. வந்து நின்று விட்டு, அப்பாட்ட வந்து நின்று விட்டு கைகளை வெட்டி ஏதோ ஒரு ஃப்ரெண்டு பேசுற மாதிரி பேசிவிட்டு போகிற அநேகர் இருக்கிறாங்க. ஃப்ரெண்டு பேச நண்பன் தான் இல்லைன்னு சொல்லல, எத்தனை நாளைக்கு பேச முடியும்? நண்பனத்துல அவனுக்கு கவலை சொல்லி போகிற நண்போட இருதயம் எப்படி இருக்கிறது? நண்பன் என்னங்க, நீ என்னுடைய கஷ்டத்துல சொல்லுவ, அவர் கஷ்டத்தை சொல்வா, அதான் நண்பன். நண்பனா ஷேரிங். அப்பா உங்களோட பாரம் என்ன, என்னோட பாரம் இது இருக்குது, உங்க பாரம் இருக்குது, நான் உங்களுக்கு என்ன செய்யணும், அந்த மாதிரி ஷேரிங். அவர் நண்பனாய் இருக்குன்னா நண்பனோட இருதயம் என்ன? எனக்கு ஒரு நண்பன் இருக்கிறான், சிறு வயதுல இருந்து, ஒரு 5 வயது 6 வயதுல இருந்து நண்பன். இப்போ 43 ஆச்சு, 43 வருஷத்துக்கு இப்போ வரைக்கும் நண்பனா இருக்கிறான். சிறு வயதுல இருந்து நண்பன் தான். ஆனா எல்லா நேரங்களிலும் என்னுடைய துக்கத்தை அவனால ஷேர் பண்ண முடியாது, அவனோட துக்கத்தை ஷேர் பண்ண முடியாது. ஒரு சில நேரங்கள்ல நண்பனா இருந்தாலும் தூரமா நிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வருது. தேவ ஜனமே, தேவப்பிள்ளைகளே, இந்த தேவ மனிதன் தேவனோடு மணிக்கணக்காக தேவனோட வார்த்தைக்காய் காத்திருந்தான். இன்னைக்கு ஒரு வசனத்தை என்ன பண்றோம், வாசிக்கிற ஒரு அணு நமக்கு இருக்குதா? வசனத்தை வாசிக்கிற அணு நம்மளோட இருக்குதா? கண் நல்லா இருக்கும் போதே வேதம் வாசிக்கணும். கண்ணாடி போட்டு தடுமாறாம முன்னாடி நல்லா கண் இருக்கும் போதே வேத வாசிச்சிடணும். மணிக்கணக்கான வேதத்தை வாசிச்சு தியானிக்கணும். இங்க இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்துல ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா இப்ப இறந்துட்டாங்க, 95 வயதுக்கு மேல. அந்த அம்மாவை நான் அதிகமா பார்த்தது இந்த வேதத்தோடு தான் நான் பார்த்திருக்கிறேன். எப்ப போனாலும் அவன் கண் வர தெரியாது, இப்படி வச்சுக்குவாங்க, இப்படியே பார்த்து வாசிட்டு இருப்பாங்க. எப்ப போனாலும் அதிகாரங்களை வாசித்துக் கொண்டே இருப்பாங்க. எப்ப போனாலும் தேவனோடு பேசிக்கொண்டே இருப்பாங்க. எப்ப போனாலும் வேத வாசிப்பினால நிறைஞ்சிருப்பாங்க. அவங்களுடைய மரணம் அவ்வளவு மேன்மையா, அவ்வளவு ஆண்டவர் அவங்க நடத்தி கொண்டார், அவ்வளவு தேவன் அவங்க நடத்தினார்.
அவங்களோட ஜெபம் என்ன சொல்லி ஜெபிச்சாங்களோ அது அப்படியே தேவன் செய்தார். என்ன காரணம்னா அவங்களுடைய ஜெபம், வேத வாசிப்பு, தேவனும் நடக்கிற அனுபவம், எப்போது மற்றவர்களுக்காக பரிந்து பேச ஜெபிக்கிற ஜெபம். என்னை ஆசீர்வதியும், என்னை உயர்த்தும், கேளு, தப்பில்ல, அது கேட்க சொல்ல கேளுங்க. ஆனா எங்க அப்பாவோட இறுதி எப்படி இருக்குது? என் தகப்பன் அழைத்திருக்கிறாரு, என்னை நேசித்திருக்கிறாரு. நான் சொல்றேன்ல, கோயம்புத்தூர் பகுதியில நான் போயிட்டு இருக்கும்போது ஒரு குப்பை ஓரத்துல ஒரு தாய் முழங்கால விட்டு அது பைபிள் எடுத்துட்டு ஜெபம் பண்றா. நான் யோசிச்சேன், அந்த அம்மாவுக்கு என்ன கிடைச்சது? அந்த அம்மா சொல்றாங்க, ஒரு சமாதானம் கிடைச்சது, எனக்குள்ளே ஒரு மன நிம்மதி கிடைச்சது, ஒரு ரட்சிப்பு கிடைச்சது. அந்த ரட்சிப்பை நான் என்னோட ருசித்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் நம்ம நல்லா வச்சிருக்காரு இல்லையா? அந்த அம்மா சொல்றாங்க, அந்த அம்மா நான் யோசிக்கிறேன், எவ்வளவு நம்மளை ஆண்டவர் வைத்திருக்காரு, எவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்காரு, நல்லா நடக்கிறோம். அதுக்காக அந்த அம்மாவுக்குள்ள இந்த அன்பு, தேவன் வைத்திருக்கிற அன்பு, எவ்வளவு உபத்திரம் வந்தாலும், எவ்வளவு பாடுகள் வந்தாலும், குப்பையில உட்கார்ந்தாலும் அவரை நேசிக்கிற அன்பு நமக்குள்ள இருக்குதா? குப்பையில கடந்தாலும் நேசிக்கிற அன்பு. உபத்திரங்கள் வரும்போது, அவமானங்கள் வரும்போது, பாடுகள் வரும்போது, நிந்தைகள் வரும்போது, முதல் கேட்கிற கொஸ்டின் ஆண்டவரே எனக்கு மாத்திரம் ஏன் இது? எனக்கு மாத்திரம் ஏன் உபத்திரம்? ஏன் ஆண்டவர் எனக்கு மட்டும் பாடு? எனக்கு மட்டும் ஏன் இந்த வியாதி? ஏன் இந்த பலவீனம்? ஏன் ஆண்டவர் என்ன இழப்பு? இப்படி என்ன ஆண்டவர்கிட்ட போய் என்ன பண்ற கொஸ்டின் மார்க். எனக்கு ஆண்டவர் ஒண்ணுமே செய்யல அப்படி சொல்ற அநேகர் நான் பார்த்திருக்கேன். எனக்கு ஒண்ணுமே செய்யல. ஏங்க, அப்பா ஏதாவது செஞ்சுட்டதான் பாக்கணுமா? அப்பா நமக்கு ஏதாவது சுத்தி சேர்த்துதான் பாக்கணுமா? தகப்பன் 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 தான். தகப்பன் என்ன செய்தாலும் என்ன செய்யாவிட்டாலும் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. இன்னைக்கு நிறைய தகப்பன்மார ரோட்ல விடுறாங்க. ஒரு தகப்பன்மார் ரோட்ல கால் இல்லாம இந்த பாலத்துக்கடியில சோமன் தாண்டி கருந்தாமடை தாண்டி போற வழியில ஒரு முறை அங்க சாப்பாடு கொடுக்க போகும்போது சொல்றாரு, ஐயா இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, உங்களுக்கு ஏன் வீடு இல்லையா? உங்க பசங்க கேட்கும்போது சொல்றாரு, என் பிள்ளைகள் எல்லாம் துரத்தி விட்டுட்டாங்க, நான் தெருவில் நடக்கிறேன், நான் ஒருவேளை சாப்பாடுக்காக கையேந்து நிக்கிறேன்னு சொன்னார். இன்னைக்கு இப்படித்தான் அநேகர் தன் தகப்பனை மறந்த ஒரு அனுபவம். 10 கட்டளை ஒரு கட்டளை என்னங்க? தன் தகையும் தகப்பனையும் கனம் பண்ணு. ஒரு தேவ மகனுடைய அடையாளம் தகப்பனையும் தாயும் என்ன பண்ணுங்க? நேசிக்கணும். அவரை நேசிக்கிறதுனா எப்படி நேசிக்கணும்? தகப்பனையும் தாயை நேசிக்கணும். நமக்கு கொடுத்த கட்டளை நேசிக்கணும். ஒரு நாள் லைவ்ல பேசிட்டு இருக்கும் போது சொன்னாரு, கட்டளையெல்லாம் பின்பற்ற தேவையில்லை, கட்டளையெல்லாம் செய்ய தேவையில்லைன்னு சொல்லி ஒருத்தர் போட்டாரு. நான் யோசிச்சேன், தேவன் அது முன்கூட்டியே சொல்லிட்டார், தகப்பனையும் தாயை அவன் கவனிக்க மாட்டான்னு தெரிஞ்சுதான் தகப்பனையும் தாயும் கணமன்னு சொல்லி வார்த்தையை போட்டிருக்கிறார். இன்னைக்கு இந்த வசனங்களை வரும்போது இந்த வார்த்தையை அவரை நேசிக்கிற பிள்ளைகள் என்ன, தகப்பனையும் தாயும் நேசிக்கணும். வயதை சென்றாலும் வயதான்றாலும் வயதை எவ்வளவு அம்மாவுக்கு அப்பாவுக்கு ஆனாலும் அவங்களுக்கு என்ன இழக்கமா இருங்க, அவங்க தாழ்த்துங்க, அவங்க சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. தேவ மனிதர்கள், தேவ புத்திரர்கள் அப்படிதான் இருக்க வேண்டும். தேவ அடையாளம் என்ன? தன் தாய்க்கும் தகப்பனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவ சத்தம் கேட்கும் போது எப்படி இருக்க உணரணும்? நான் ஆடு சத்தத்தை கேட்கிறேன், ஆடு சத்தம் கேட்கிறேன் மாத்திரம் இல்ல, நான் என் தகப்பனுக்கும் தாய்க்கு கீழ்ப்படியணும். எவ்வளவு வளர்ந்தாலும், எவ்வளவு உன்னை உயர்த்தினாலும், எவ்வளவு ரூஜி ராஜரீகமாய் உன்னை படிப்புல வேலையில உயர்த்தினாலும் உன் தகப்பனையும் தாயும் வேணும்னுங்க விசாரிங்க. இன்னைக்கு நிறைய பெற்றோர் பிள்ளைகள் தாயை விசாரிக்கிறது இல்ல, தாயை கவனிக்கிறது இல்ல, தாயோட உட்கார்ந்து நேரம் செலவழிக்கிறது இல்ல. இன்னைக்கு நடக்கிற இப்படிப்பட்ட தேவ மனிதர் சொல்லப்படுகிற கிறிஸ்துவோட அப்படி பண்றாங்க. தன் தாயோடு தகப்பனோடு பேசாம, தாயோடு புரிந்து கொள்ளாம நடந்து கொள்றாங்க. எப்படி ஆண்டவரோடு பேச முடியும்? எப்படி தேவனுடைய இதயத்தை புரிந்து கொள்ள முடியும்? சொந்த தாயோட இதயத்தை, சொந்த தகப்பனுடைய இதயத்தை புரிந்து கொள்ளாதவன் எப்படி பரலோகத்தின் ராஜாவுடைய இதயத்தை புரிந்து கொள்ள முடியும்? நான் சொல்ற கொஸ்டின் புரியுதுங்களா? உயிரோடு நம்ம கொடுத்த தாய் தாப்பனை மறக்கிற, தாய் தாப்பனுக்கு பதில் சொல்லாம தாய் தாப்பனை நேசிக்காத ஒரு மனிதன் எப்படி ஆண்டவரை நேசிக்க முடியும்? நான் கேட்க கொஸ்டின் புரியுதா? ஒரு தேவ மனிதன் என்று சொன்னா, கர்த்தருடைய பிள்ளை என்று சொன்னா, உங்கள் தாய் தகப்பனுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய கனம் எங்கே? கர்த்தருக்கு கொடுக்கிற கனம் இருக்குது. நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு கொடுத்த தாயும் தகப்பனுக்கு ஒரு கனம் செலுத்த வேண்டும். அவங்களுக்கு வணக்கத்துக்குரியவங்க இல்ல, ஆனா கணக்கத்துக்குரியவங்க. அவங்களுக்கு மரியாதை செலுத்துங்க. நீங்க நிறைய பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் ரொம்ப செல்லம் தரணும்னு விடுறாங்க, ரொம்ப செல்லம். ஒரு குழந்தை சொல்லுது, அப்பாவை போடாவான்னு பேசுது, டே போடா போடான்னு பேர் சொல்லி கூப்பிடுது. ஒரு தகப்பனுக்கு தன் பிள்ளை போடாவான்னு கூப்பிடுறது என்ன சந்தோஷமா இருக்குது? இப்ப போடாவான்னு கூப்பிடுறது சந்தோஷமா இருக்கும். வயதாகும் போது, குறிப்பிட்ட வயசு தள்ளாடும் போது, தான் பிள்ளை ரோட்ல போகும்போது டே எங்கடா போன கூப்பிடும் போது அந்த இறுதி எப்படி இருக்கும்? என் பிள்ளை எனக்கு கேவலமா பேச சொல்ல மாட்டாங்களா? அப்போ சிறு வயதிலேயே தகப்பனையும் தாயும் கனம் பண்ண வேண்டிய வேதம் அப்படி சொல்லுது, தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுங்க. இது கிருபையின் காலம் தான், ஆனா கட்டளையை பின்பற்ற வேண்டும். சத்தியத்தின் காலம் தான், ஆனா தேவனுடைய காலம் தான். தேவன் சீக்கிரமாய் வருவா, இதே வேகத்திரமல் வருவா. நீ தேவ மனிதனா இருக்கிறேன்னா, கட்டளை மனிதனா இருக்கிறேன்னா, ஒன்றே ஒன்று சொல்லுகிற, தேவன் கொடுத்த கட்டளை உன் தகப்பனையும் தாயும் கனமண்ணு. ஒரு பஞ்சம் வரப்போகுது, வேத பஞ்சம் வரப்போகுது, தேசம் முழுதும் பஞ்சம் வரப்போகுது. நான் தீர்க்கதரிசனமா சொல்லுகிறேன், ஒரு பெரிய கொடிதான பஞ்சம் வரப்போகுது, சத்திய பஞ்சம் வரப்போகுது. பஞ்சங்கள் தேசம் எங்கும் கொடிதா இருக்கும். இதுதான்
வேத வசனத்துக்காக அலையிற காலம் வருது. சத்தியத்தை கேட்கிற ஒரு காதுகள் அடைத்துக் கொள்கிறாயே, சத்தியத்தை கேட்க முடியாத ஒரு காதுகள் அடைத்துக் கொள்கிறாயே, சத்தியத்தை பார்க்க முடியாத ஒரு கண்களை அடைத்துக் கொள்கிறாயே. ஒரு நாள் நீ தேடுவ, சத்திய வசனம் உனக்கு கிடைக்காது. ஒரு ரட்சிப்பை தேடுவ, ஒரு நாள் இந்த மேன்மையை தேடுவ, ஆனா அந்த நாட்களிலே ரட்சிப்பு இருக்க தூரமாய் போகும். இதான் வரப்போற காலங்கள், இதான் நடக்க போகுது. வரப்போற நாட்கள்ல இவ்வளவு சீக்கிரமாய் தேவன் வரப்போகிற வருகை சமீபமா இருக்கும் போது இன்னைக்கு ஏதோ கற்பனை கோட்டை கட்டிட்டு உட்கார்ந்துட்டு கொண்டிருக்கிறோம். மனுஷ வாழ்க்கை ஒண்ணுமே இல்லை. எதை கொண்டு போறோம், எதை கொண்டு போறோமா? ஒன்றுமில்லை. நேத்து பார்த்த மனுஷர்கள் இன்னைக்கு இல்ல. ரோட்ல பார்த்தா பிளஸ் போர்டு போட்டு உட்கார்ந்து இருக்காங்க. பிளஸ் போர்டு பார்க்கும்போது அப்படியே வலிக்குது. ஐயோ ஆண்டவரே, இந்த ஆத்மா வீணாய் போச்சே, இவருக்கு இயேசுவை அறியாம போயிட்டாரு, இந்த ஆத்மா நரகத்துக்கு போகுமே. தேவ பிள்ளைகளுக்குள்ள ஜாதி பார்க்கறது இருக்கு. இன்னைக்கு கிறிஸ்தவனா இருந்தும் ஜாதி பார்க்கிற உணர்வு இருக்கு. கிறிஸ்தவன் தான், அவன் பேரு சாமுவேல், பல பேர்கள் இருக்குது, ஆனா அவனுக்குள்ள ஜாதி பெருமை இருக்குது, ஜாதியான உணர்வு இருக்குது, ஜாதியான ரீதியான உணர்வுகள் இருக்குது. எப்படி பரலோகத்துல போய் ஜாதி ரீதியா தேவன் வைப்பாரா? இல்லவே இல்லை. பல ராஜ்யத்துக்கு போகணும், அதெல்லாம் மாற வேண்டும். தேவ மனிதன், தேவ பிள்ளை உங்களுக்குள்ளாக ஒரு தேவ சனம், நான் தேவ பிள்ளை என்பதை அப்படிப்பட்ட ஒரு காரியம் தான் இருக்க வேண்டுமே. எதுவும் சொல்லுது, சில ராஜாக்களை குறித்து, சில குதிரைகளை குறித்து விடுறாங்க, மேலும் பாராட்டுறாங்க. நாங்களை உண்டாக்குன தெய்வத்தை ஒரு மேலும் பாராட்டணும். நம்ம எதை குறிச்சு மேன் பாராட்டணும்? நம்மளை உண்டாக்குன தெய்வத்தை குறிச்சு மேன் பாராட்டணும். நம்மளுக்கு ஜாதி ரீதியான எண்ணங்கள் இருக்கக்கூடாது, பெருமையில் இருக்கக்கூடாது. நம்ம தாழ்த்த வேண்டும். தேவனுடைய இருதயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வேதத்தை எழுதுகிற பரிசுத்தவான்கள் 40 தேவனுடைய ஊழியர்களை எழுதும் போது, யெகோவாங்கிற வார்த்தை வரும்போது தன் முகத்தை கழுவி, தன் கைகளை கழுவி வேதத்தின் வசனத்தை எழுதினாங்க. பரிசுத்தாவுடைய அக்கினியிலே நிரம்பி எழுதினார்கள். ஆனா இந்த வேதம் இன்னைக்கு எப்படி கால்களில் கிடக்குது? வேதம் வரும்போது பயபக்தியான புஸ்தகமா இல்லாதபடி இந்த வேதம் ஏதோ ஒரு ஸ்கூல் புஸ்தகத்தை விட மோசமா கிடக்கிறத பாக்குறோம். அட்டை கிழிஞ்சு கிடக்குறோம். ஏதோ ஒரு 500 நோட்டு கிழிஞ்சுதான் விடுவீங்களா? கீழே இறந்து விட்டுருவீங்களா? எடுத்து பத்திரமா வைப்பீங்க. இந்த வேதம் ஒரு நாள் தேடுவீங்க. இந்த வேதம் கிடைக்க கைக்கு. ஆனா இந்த வேதத்தை ஒரு நாள்ல வேத சக்தி பஞ்சம் வரப்போகுது, ஒரு பஞ்சம் வரப்போகுது. அந்த வேத பஞ்சம் வரப்போகுது. தேவ மனிதனே, தேவ பிள்ளைகளை சொல்லுகிற கொடிதான ஒரு பஞ்சங்கள் வரப்போகுது. தேவன வருகை வரப்போகுது. சீக்கிரமாய் வருவார். அரட்சகராக இருக்கிற தெய்வம் வருவார். யுத்தங்களில் யுத்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, ரட்சிப்பின் தெய்வம் இதே நேரத்தில் வருவார். நீ நினைக்கிற இன்னும் காலம் இருக்கு நினைக்கிற, இல்ல, அவர் காலம் சீக்கிரமாய் வருவார். அவர் சொல்றாரு, கதை வண்டி நிற்கிறார். சொல்ற கதை வண்டி நிற்கிறார். நிர்வசாரம் என்று ஒன்று இருக்கிற தேவட வருகை சமீபம். தேவட வார்த்தை சொல்லுது, நான் சீக்கிரமா வருவேன். ஒரு திருடனை போல வருவேன். அவர் திருடனை போல வருவார். நீ ஜாம காவல்காரி, நீ திறப்பு நிக்க வேண்டிய ஜாம காவல்காரி. நாளைக்கு ஜோம் பண்ணிக்கலாம், நாளைக்கு ஜோம் பண்ணிக்கலாம், நாளைக்கு பாத்துக்கலாம், நாளைக்கு பாத்துக்கலாம், நாளைக்கு பாத்துக்கலாம், நாளைக்கு திறப்பு நிக்கலாம், நாளைக்கு அவர்கள் ஜோம் பண்ணிக்கலாம், நாளைக்கு ஆண்டு சமுதிரம் நிக்கலாம், நாளைக்கு என்று சொல்லி நாளை நாளை என்பது நாளை நம் கரத்தில் இல்ல. இந்த இரவு நம்ம தூங்கி எழுந்து நமக்கு தெரியாது. தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, தேவனை இறுதி புரிந்து கொள்கிற ஒரு தேவ பிள்ளையா இருக்க வேண்டும். ஒரு ஆத்மபாரம் இறுதியா இருக்க வேண்டும். ஜெபம் என்று சொன்னா உங்கள் இருதயம் உடையவரா இருக்க வேண்டும். தேவனுக்காக திறப்பு நிற்கிறவரா இருக்க வேண்டும். தேவனுக்காக ஆத்மபார கண்டி எடுக்கிறா இருக்க வேண்டும். அதுதான் தேவ மனிதர்கள். கிறிஸ்துவம் என்பது லெகுவான ஜோன்ல, சோப் ஜோன் என்ன சொல்லுவாங்க, சேவ் ஜோன் பாங்க. அது இல்ல, சேவ் ஜோன் இல்ல, சேவ் ஜோன் இல்லவே இல்லை. விசுவாசியால் நம்ம கொண்டிருக்கலாம். ஆனா வசனம் சொல்லுது, உலகம் எங்கும் போய் சகலுக்கு சுவிசேஷத்தை அறிவிங்க, சீசனாய் மாற்றுங்க. இயேசுவை பின்பற்றி போன தேவனுடைய சீசர்கள் என்ன கொலை செய்யப்பட்டாங்க, ரத்த சாட்சியை மரித்து போனார்கள். யார் சொகுசா வாழ்ந்தாங்க? ரத்த சாட்சியாக தேவனுக்காக தன் ஜீவனை கொடுத்தாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன கஷ்டம் வந்துட்டா, தலைவலி வந்துட்டா, தலைவலி தாங்க முடியல, வயிறு வலி தாங்க முடியல, ஓ கால் வலி தாங்க முடியல, ஓ இது உபத்திரம் தாங்க முடியல, ஒன்னே ஒண்ணு சொல்ல, ஆண்டவரே இந்த உபத்திரம் சொல்லி போய் அழுகிறோம். அழுகிறமா இல்லைங்களா? அழுகிறமா இல்லைங்களா? ஒரு ஊழியரோட மீட்டிங்ல ஒரு கூட்டி போயிருந்தாங்க. அங்க ஒரு பாஸ்டர் சந்திக்க முடியாத எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவர்கிட்ட சொன்னா, ஐயா நீங்க என்ன பண்றீங்க, ஊழியம் பண்றீங்க, எங்க ஊழியம் பண்ற கேட்டுட்டு, உங்களுக்கு எத்தனை குழந்தைங்கன்னு? 2 பிள்ளைங்க அப்படின்னாரு. 2 பிள்ளைங்களா ஐயா? என்ன பண்றாங்கன்னு? 2 பிள்ளைங்க இல்லையா, மறிச்சுட்டாங்க. நான் சொன்னேன், எப்படிங்கய்யா என்னங்கும் போது, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துட்டார், கர்த்தர் என்னோட பிள்ளைகளை எடுத்துட்டார். அவரு சமூகத்தை எங்கன்றத விட அவர் சமூகத்தை எடுத்துட்டார். இப்ப ஊழியம் பண்றீங்களா? ஆமாங்க ஐயா நான் ஊழியம் பண்றேன். என் பிள்ளைகளை எடுத்துட்டாரு, ஆனா நான் அவர் மேல வைத்த அன்பு உண்மையான சொல்லி அவர் ஊழியம் பண்றாரு. எனக்கு கேட்டேன், எப்படி இது எப்படி செய்ய முடியும்? இது சின்ன ஒரு பிரச்சனை வந்தா நம்ம என்ன பண்றோம்? அன்பு எனக்கு மட்டும் ஏன் உபத்திரம், எனக்கு மட்டும் ஏன் இந்த பாடு, ஏன் இந்த அவமானம், ஏன் இந்த நிந்தைன்னு சொல்லி உட்கார்ந்து கலங்குறோமே. அவர் சொல்றாரு, தேவன் எனக்கு அவன் ஜீவனை கொடுத்திருக்கிறான், அவருக்கு என்ன செய்த? என் பிள்ளைகளை கர்த்தர் எடுத்துக்கிட்டார். மரணம் என்பது
எல்லாருக்கும் நிகழும். ஒரு மனிதன் பிறக்கிறானா மனிதன் மரித்தாக வேண்டும். மண்ணான மனிதன் மண்ணுக்கு திரும்பி ஆகணும். ஆனா திரும்பும் போது அந்த மனிதன் நியாய தீர்ப்பில் நிற்க வேண்டும். நான் பிரசங்கம் பண்ண பரலோகம் போகணும் இல்ல, எனக்கும் நியாய தீர்ப்பு இருக்குது. நான் பிரசங்கம் பண்றேன், நான் அதிகமா கொடுக்க வேண்டும். நான் வேதத்தை பிரசங்கம் பண்றேன், எனக்கு 7 மடங்கான ஆக்கிரி இருக்குது. நான் பேசுகிற தேவன வார்த்தை பேசுறேன், எனக்கு 7 மடங்கான நியாய தீர்ப்பு இருக்குது. நான் தேவன வார்த்தை பேசுகிறேன், ஆனா எனக்கு 7 மடங்கான நியாய தீர்ப்பு இருக்குது. சொல்ற புரியுதுங்களா? ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் வருகை இருக்குது. வரைக்கு அப்புறம் தேவனுடைய சிங்காசனம் உட்கார்ந்து, வெள்ளை சிங்காசனம் உட்கார்ந்து அவர் நியாயம் இருக்கிற நாள் வருது. இன்னைக்கு நீங்க என்ன வேணா பேசலாம், எப்படி வேணா பேசலாம், உங்களை யாரு கேட்க மாட்டாங்க, என்ன செய்தாலும் கேட்க மாட்டாங்க. ஆனா ஒருவர் கேட்பார். ஒருவர்களை காண்கிறவரா இருக்கிறார். நம்முடைய இதயத்தை நினைவுகளை காண்கிறவர், நம் சிந்தையை காண்கிறவர், நம்முடைய வாழ்க்கையை காண்கிறவர். நம்ம மறைவிடங்கள்ல பாவத்தோடு நீ ஆண்டோட பிள்ளையா இருக்கலாம், அந்த மறைவிடங்கள்ல ரகசிய பாவங்களோடு, ஏதோ ஒரு தவறான உறவுகளோடு, ஏதோ ஒரு பாவத்தோடு எண்ணத்தோடு இன்னும் பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நான் சொல்ல வேண்டியது ஒண்ணு, பாவ வாழ்க்கையை மாத்துங்க. உங்களுக்குள்ள இருக்கிற பழைய சுபாவம் இன்னைக்கு தொடர்ந்து வருது. பழைய கோபம், பழைய வைராக்கியம், பழைய மனிதனாக இன்னும் இருக்கிறீங்கன்னா உபவாசம் பண்ணுங்க. பாவ போட்டோகிராபிக்கு அடிக்கிட்டா இருக்கிற இன்னும் பழைய பாவங்கள், பழைய சிகரெட்டு, பழைய தண்ணி, பழைய அருவருப்பான காரியம் எனக்குள்ள இருக்குன்னா நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணு, ஆண்டவரே என்ன மன்னியும். காலுகுண உட்கார்ந்து அழுகுங்க. என் தகப்பனார் ரட்சிக்கப்பட்ட புதுசுல, ரட்சிக்கப்பட்ட ஒரு 3 ஆண்டு கழித்து அவருக்கு சிகரெட் விட முடியல. சிகரெட் அவர் சைக் மேக்கனா சிகரெட், ஒரு சிகரெட் குடிச்சா அடுத்த சிகரெட் குடிக்கணும், ஒரு சிகரெட் குடிச்சா அடுத்த சிகரெட் குடிக்கணும். அவரால் சிகரெட்டை விட முடியாது. சிகரெட் கத்தக்காக நிற்பாரு, ஆனா சிகரெட் மரவடைகளை உட்கார்ந்து சிகரெட் குடிப்பார். சிகரெட் என்ன, சிகரெட் ஞாபகம் இருக்கும், வீடு ஞாபகம் இருக்கும், மறைந்து வைத்திருக்குவாரு, குடிப்பாரு. ஒரு நாள்ல இப்படி செய்து போது இந்த இருதயம் பேசிச்சான், கர்த்தரோடு பேசினாரா, நான் உன்னை காண்கிற தெய்வம், என் மறைவிடத்துல செய்கிற பாவத்தின் அறிந்திருக்க சொன்னாராம். எங்க அப்பா கீழே விழுந்தது, அழுதாரு. ஆண்டவரே இந்த பாவம், நான் செய்கிற பாவம் என்ன மன்னியும். சொல்லுது, நான் செய்யற பாவம் எப்போது எனக்கு உமக்கு முன்னாடி இருக்குது, எனக்கு முன்னாடி இருக்குது. பாவம் வாசப்பல்ல படுத்திருக்கும், பாவம் என்னை பிரித்து வரணும் சொல்லுது. தகப்பனார் அழுதார். ஆண்டவர் என்னை விடுதலையாக்குன்னு சொன்னாரு. தேவன் விடுதலையாக்குனார். என் தகப்பனார் மறிக்கிற வரைக்கும் அவருக்கு அந்த பழக்கம் அவருக்கு இல்ல. தேவனை கத்த விடுதலையாக்குனார். என் தகப்பனார் கத்தோட ஊழியத்தை மென்மையா செய்து தேவன் பரலோகத்துக்கு போனார். நான் சொல்லுகிறேன், பாவம் இருக்குதா உங்களுக்குள்ள, ஏதோ ஒரு கரைத்தரை இருக்குதா, எதுவும் பிரகாசிக்க முடியாது, ஏதோ ஒரு போராட்டம் இருக்குதா, நீ செய்ய வேண்டியது ஒண்ணே, தேவ சமூகத்தை தாழ்த்தி, ஆண்டவரை இது என்ன விட முடியல, இந்த சுவாபம் எனக்கு விட முடியல, இந்த போராட்டத்தை விட முடியல, இந்த பொறாமை விட முடியல, இந்த எரிச்சலை விட முடியல, இந்த பல இச்சையின் பாதத்தை விட முடியல, எனக்கு ஒரு விடுதலாங்கன்னு சொல்லி உபகாசம் பண்ணி உட்கார்ந்து அழுது புலம்பி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டு சொல்றது உட்கார்ந்து அழுது புலம்புங்க. தற்கொலைக்கா நின்னவன் நானு, தற்கொலை பண்ணிக்கொண்டு சொன்னவன், தற்கொலையார சிந்தனையோடு தற்கொலை பண்ணிக்கணும், சாகணும். ஏன் சாகணும் தெரியாது, ஆனா சாக வேண்டும் நினைத்துக் கொண்டிருந்தவன், எப்போது என் பாக்கெட்ல அரளை வச்சுட்டு இருந்தவன். இயேசுவை பிரசங்கம் பண்ற, இயேசுவை பேசுகிற ஒரு நாள்ல இயேசுவை வெறுத்தவன் நானு. ஏன் இந்த கிறிஸ்துவம் எதுக்கு ஆவனா ஜெபங்கிறாங்க, எதுக்கு ஜெபங்கிறாங்க, எதுக்கு வேத வாசிக்க சொல்றாங்க, எதுக்கு போய் ஜெபத்துல உட்காரணும், ஏன் போய் ஜெபத்துல உட்காரணும், சும்மா ஜாலியா வாழ வேண்டிய வாழ்க்கைய வாழாம போய் ஆலயத்துல உட்கார்ந்து மணிக்கணக்க ஏன் நேரம் செலவழிக்க நினைச்சவன் நான். ஆனா ஒரு குறிப்பிட்ட நேரத்துல தற்கொலையான எண்ணம் வந்த போது, தற்கொலையான நேரத்துல இந்த பாக்கெட்ல ஒரே ஒரு காரியம் இருக்கிறது. அரளை விதைய மேல் தோல் எடுத்துட்டு அதை அப்படியே பவுடர் பண்ணி அப்படியே பாக்கெட்ல ஒரு கவருக்குள்ள வச்சுட்டு சாகணும்னு நினைச்சுவேன். இது எப்பாவது சாகணும் நினைச்சவன். தற்கொலைக்காக எப்போது ஓடினவன், தற்கொலையான எண்ணங்களை ஓடின. 17 வயதுல நான் செய்த காரியம் கர்த்தருக்கு தெரியும். 17 வயதுல தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த, சமாதானம் இல்ல, தூக்கம் இல்ல, உள்ளுக்குள்ள ஒரு சமாதானம் இல்ல, எப்போது அந்த பாவை அழுத்தி கொண்டே இருந்தது. நான் ஏன் வாழ வேண்டும், நான் மறித்து போக நினைச்சேன். மறிச்சா நான் பரலமோ நிச்சயம் எனக்கு இல்ல. 17 வயதுல இந்த பாக்கெட்ல அரளை வச்சுட்டு நான் அப்படியே பஸ் ஏறும்போதெல்லாம் எங்காவது போய் சாப்பிட்டுக்கலாம். நம்ம கடைசியா ஓடுவோம், நம்ம வாழ்க்கையில எதுவுமே ஜெயம் இல்ல, கடைசியா ஓடுவோம், நம்ம ஓடுகிற ஓட்டத்தை ஒரு நாள் முடித்துக் கொள்ளலாம், இந்த மாதிரி எண்ணத்தோடு இருந்தவன். இயேசு சந்திச்சாரு ஒரு கூட்டத்துல, ஒரு ஜெப கூட்டத்துல, ஒரு சின்ன கூட்டத்துல விருப்போட. என் தாய் சொன்னாங்க ஜெபத்துல உட்கார சொன்ன. நான் சொன்ன ஜெபத்துல உட்கார முடியாது, இல்ல உட்காரு, ஜெபத்துல உட்கார்ந்து ஜெபத்தை கேளு, கொஞ்ச நேரம் அந்த வார்த்தை கேள்வி சொல்லும் போது நான் என் இதயத்தை ஒப்பு கொடுத்தேன். அது வரைக்கும் பாவத்துல ஓடினா, தற்கொலைக்காய் ஓடினா, இந்த பாவத்தை உள்ள பாக்கெட்ல வச்சுட்டு செத்து போக நினைச்சேன்னா, அந்த மீட்டிங்ல, ஜெப மீட்டிங்ல ஒரு சகோதரி பேசும்போது யோசேப்பு குறித்து பேசினாங்க. அந்த வார்த்தை கேட்டு, ஆண்டவரே என் வாழ்க்கை ஆசீர்வதியும், என் பாவ வாழ்க்கை மாற்றம் சொல்லி அழுது புலம்பின.
அழுது புலம்பும் போது மகா வெளிச்சமாய் சூரியனை போல் பிரகாசிக்கிற அந்த வெளிச்சம் நிறைக்குள்ள வந்து கண் கூட பார்த்த சத்தமிட்டு கதறி அழுத, ஆண்டவரே என் பாவியான மனித, என் பாவத்தை மன்னியோ, என் வாழ்வை மாற்றி சொல்லி அழுது புலம்பி அழுத தேவன் சந்திச்சார். என் வாழ்க்கையில தற்கொலை என்ன மாறி போச்சு. அரையில தூக்கி வீசின, அது வரைக்கும் எனக்குள்ள தற்கொலை பண்ணி கொண்டிருந்தவன் எனக்குள்ள அந்த தற்கொலை என்ன இல்லை. தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, நீங்கள் நானும் தேவன் தேடுகிற மனிதராய் மாற வேண்டும். நான் அதை சொல்லுகிறேன், ஆண்டவர் நான் உனக்கு ஒண்ணும் செய்யல, இப்ப சொல்லி கொண்டிருக்கிற தேவனே நான் உனக்கு ஒண்ணும் செய்யல, நான் உனக்கு ஒன்றும் செய்யவில்லை, கடுகளவை செய்யவில்லை, ஆனா ஒன்று செய்கிறேன், நான் உண்மை பின்பற்ற விரும்புகிறேன். அதுதான் சொல்லுகிறேன். பாடு இருக்கும், கண்ணீர் இருக்கும், அவமானம் இருக்கும், எல்லாம் இருக்கும், அவரை பின்பற்றுங்க. எதுக்கு பின்பற்றணும்? நித்திய ராஜ்யம் ஒரு நாள் இருக்கிறது. மரித்தால் சரீரம் அந்த மண்ணுக்குள்ள போயிடும். இந்த சரீரம் மண்ணுக்குள்ள போயிடும்பா, அழிந்து போகிற இந்த சரீரம் ஒரு நாள் மண்ணுக்குள்ள போயிடும். ஆனா இந்த ஆத்மா, விலையை பெற்ற ஆத்மா, உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிற தேவனை கொடுத்த ஜீவ சாசம் உள்ள இந்த ஆத்மா பரலோகத்துல நித்தியத்துக்குள்ள போகும், நித்திய சமாதானத்துக்குள்ள போகும். அதுக்குதான் சொல்லுகிறேன், ஒரு நாள் ரட்சிப்பினுடைய தேவ மென்மை கொடுத்திருக்கிறாரு. நீங்களும் நானும் இந்த ஆத்மாவை, விலையை பெற்ற ஆத்மாவை இன்னைக்கு நம்ம தொலைச்சிருக்கிறோமான்னு பாருங்க. ஒரு வீட்டுல ஒரு தகப்பன் சொன்னாரு, தம்பி நான் கையில் நிறைய மோதிரம் போட்டிருக்கிறேன், இந்த மோதிரத்தை உன் கருத்துல கொடுக்கிற, இது விலையேற்பட்ட டைமண்ட் கோல்டு, இது போட்டு எங்க போனாலும் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, இந்த டைமண்ட் கோல்ட கொஞ்ச நேரம் நீ போட்டு பாரு, அப்பா அழகா இருக்குது, கழட்டி கொண்டு கேட்டோன்னு அப்பா கழட்டி கொடுத்துட்டாரு. இந்த டைமண்ட் மோதிரத்தை போட்டுட்டு இந்த பையன் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் காமிக்கிறான், எல்லாப்பா எங்க அப்பா ஒரு டைமண்ட் மோதிரம் போட்டிருக்காரு, அவ்வளவு அழகா இருக்குது சொல்லி அவன் போட்டு கொண்டு விளையாண்டு கொண்டு இருக்கிறான். மண்ணுல போய் விளையாடுறான், கீழே போடுறான், மண்ணுக்குள்ள போட்டுட்டான். அவ்வளவுதான். அப்பாட்ட அழுதுட்டே வந்தான், அப்பா நீ விலையை பெற்ற ஒரு மோதிரத்தை கையில கொடுத்த, நான் மண்ணுக்குள்ள போட்டு தொலைச்சிட்டேன், எங்கன்னு தெரியல, தேடி வந்து என்னை எடுத்துக்கொண்டு சொன்னாங்க. அப்பா தேடி வந்து அங்க அது அந்த மோதிரத்தை இன்னொரு எடுத்துட்டாரு. இப்ப அதே மோதிரம் தான், அவருடைய மோதிரம் தான், ஆனா வேற எடுத்துட்டாரு. அவர் சொல்றாரு, எனக்கு காசு கொடுத்தா நீ கொடுக்கணும், நீ காசு கொடுத்தாதான் நான் கொடுப்பேன். அது எவ்வளவு வேலை உன்றது எனக்கு எப்படி தெரியும், உன்னுடைய மோதிரம் எனக்கு தெரியுமா, எனக்கு ஒரு காசு கொடு அப்புறம் தரேன்னு சொல்றாரு. இப்போ அந்த தகப்பன் சொந்த மோதிரத்தை காசு வாங்கி என் பிள்ளை அழுகிறான்னு சொல்லி அந்த மோதிரத்தை திருப்பி கொடுக்குறாரு. இதே மாதிரிதான் நமக்காக தேவன் ஜீவனை கொடுத்தாரு. ஆத்மாக்கு நம்முடைய ஆத்ம பரலோகத்திற்காக நம்மளை இந்த உலகத்துல உண்டாக்கினார், அவருடைய சாயலா உருவாக்கினார். பாவத்திலே விழுந்து கிடக்கிற நம்மளை மறுபடியும் பாவத்தை கெட்டு கிடக்கிற நமக்காக தேவன் விலையேற்ப ரத்தத்தை சிந்தி நம்மளை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். கிரயத்துக்கு வாங்கியிருக்கிறாரு. கிரயத்தை கொண்டிருக்கிற நம்மளை அவருடைய பிள்ளையா மாத்திருக்கிறார், அவருடைய பிள்ளையாக அவருடைய சாயலாக மாத்திருக்கிறாரு. இன்னைக்கு அவருடைய பிள்ளையா இருக்கிற நம்மளும் நீங்கள் நாளும் சொத்துக்கு உரிமை கொண்டாடுகிறோம், அப்பா இங்க உரிமை கொள்கிறோம். அதே வேளை அவருடைய ஈயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுடைய பார்வையை பார்த்த உடனே ஏசு சுகமாக்கினார், உனக்கு என்ன வேண்டும் கேட்டார், அதுதான் ஆண்டுடைய இறுதியும். அதே போல தேவனுடைய பிள்ளைகள் தேவன் பார்க்கும் போது அந்த பார்வை உணர்ந்து கொண்டு அப்பாவுக்கு என்ன வேணுமோ செய்ய வேண்டும், தகப்பனுடைய ஈயத்தை புரிந்து கொள்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். நம்ம அதுக்காக அப்பாட்டது கேட்க வேணும் சொல்லு. யாபேசு தன்னுடைய எல்லைகளை விரிவாக்குன்னு கேட்டான், தேவன் யாபேசை பெருக பண்ணினார், யாபேசோட எல்லைகளை பெரிதாக்கினார். யோபுடைய நிலைமை பயங்கரமான மோசமான ஒரு வியாதினால பிசாசன் போராட்டத்தில் இருக்கும் போது யாபேஸ் யோபுடைய ஜெபத்துக்கு தேவன் உத்தமன் என்று கருதி யோபை உயர்த்தினார். ஆஸ்வாதம் அவ்வளவு வரும். முதலாவது தேவனையும் தேவ ராஜ்யத்தை தேடுங்கள், அதெல்லாம் அவர் கூட்டமா அவர் தேவன் கொடுத்துருவார். உங்களுக்கு என்ன வேணும் அவர் கொடுத்துருவார். ஆனா நம்ம செய்ய வேண்டியது அவர் ராஜ்யத்தையும் அவருடைய நித்தியத்தையும் தேட வேண்டும். ஏதோ வாழ்ந்தோ ஏதோ செத்தோன்னு இல்லை, இந்த மண்ணான சங்கீத மண்ணுக்குள்ள போயிடும். ஆனா உள்ளான மனிதன் ஒருவன் இருக்கிறான். ஒரு நாள் அந்த மரணம் சந்திக்கிற அநேகருக்கு வெளியே உயிர் செத்து படுத்து கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. அந்த தவிப்பு யோசித்து பாருங்க. இந்த ஆத்மாவுக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்குது. இந்த மண்ணுக்குள்ள சரீரம் போய் அவ்வளவுதான், மண்ணோடு முடியும். ஆனா இந்த பாவம் மண்ணோடு மூடாது. நம்ம செய்யற கர்மவினை பாவங்கள் ஒரு நாளும் மண்ணோடு மூடுவதல்ல. லஞ்சம் வாங்கினா லஞ்சத்துக்கு தண்டனை இருக்குது, கண்ணிச்சைக்கு தண்டனை இருக்குது. ஒரு பெண்ணை பாவத்தோடு கண்ணிச்சையோ பார்த்தா அதுக்கு தேவ சமூகத்துல விபச்சாரம் செய்ய வேணும் சொல்லுது, அதுக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்குது. ஜனமே தேவ பிள்ளைகளுக்கு கிருபையின் காலம் தான், சத்தியத்தின் காலமா இருக்குது. ஆனா கிருபையின் காலம் தான், தயவின் காலம். நினிவேக்கு தேவன் மனம் இறங்கினார். ஆனா சோதம் குமரா தன் பாவத்துல சிந்திக்கிற கூட தேவன் நியாயம் திருத்தான். ஏன்னா அவங்க சிந்தனை அவ்வளவு அருவருப்பா இருந்தது. தேவன் அதில் நியாயம் திருத்தான் வேணும் சொல்லுது. அழித்து போட்டாராம். நம்முடைய ஆத்மா தேவனை தேடுகிற ஆத்மாவாக, கர்த்தரை பிடித்துக் கொள்கிற ஆத்மாவாக, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் விலகலாக நம்ம மாற வேண்டும். அதான் சொல்ல வருகிறேன். நான் சொல்ற ஒண்ணே ஒண்ணு, நீங்க தேவ மனிதர்களா இருக்க வேண்டும். அவரை நீங்க தேடுறீங்க, அவர் உங்களை தேடுறாரு. அதே வேளை அவருக்கு பிரியமாக வாழ வேண்டும். மனவாள கிறிஸ்து வருவார். நீ மனவாட்டியா இருக்கிற நீங்கள் நானும் மனவாட்டியாக
மனவாட்டோட அலங்காரத்தோடு அவரை என்ன பின்பற்றணும். அதான் சொல்லுகிற ஒரு தேவ மனிதர் இருந்தால் அவரை எலியா பஞ்சம் வரப்போது சொன்னாரு. நான் சொல்லுகிறேன், வரப்போற நாட்கள்ல பஞ்சம் வரும், வேத பஞ்சம் வரும். அதே போல கொடிதான காலம் வரும். நோவா காலத்துல நடந்தது போல அந்த நேரத்துல எப்படி இருந்துச்சு அதே போல நடக்கும். நோவா காலம் எவ்வளவு கொடுமையா இருந்தது, அதை விட நடக்கும். கொள்ளை நோய்களும் யுத்தங்களும், யுத்த செய்தி கேட்பீங்க, இன்னும் கேட்பீங்க, தேசம் கடைசி நாட்கள் இப்படிதான் இருக்கும். ஆனா தன் தேவ ஜனங்களுக்கு தேவன் இரக்கம் பாராட்டுவா. உண்மையா இருக்கிற பிள்ளைகள், கர்த்தருக்காக வாழ்கிற பிள்ளைகளை ஒரு நாள் இதே மேகத்தின் மேல அவர் வந்து அவருடைய பிள்ளைகளை சேர்த்துக் கொள்வார், நிச்சயமா சேர்த்துக் கொள்வார். மண்ணோடு அவன் எரித்திருந்தா கூட அவன் உயிரோடு எழும்பி வந்து தேவன் பரலோகத்தில் போவான். அதான் உண்மையான விஷயம், சரிங்களா? அதனால உங்க ஆத்மாவை ஒரு சிந்தையை ஆண்டு சொல்றதை ஒப்பு கொடுப்பீங்களா? இந்த வார்த்தை கேட்டீங்க நீங்க, நான் தேவ மனிதனா இருக்க விரும்புகிறேன், நான் அவரோட இறுதியை புரிந்து கொள்ள விரும்புகிறேன், நான் அவருடைய இறுதியம் என்ன, அவருடைய இறுதியம் என்ன நான் புரிந்து கொள்ள விரும்புகிறேன். என்னோட வாழ்க்கையை ஆண்டு மாற்றினார், என்னுடைய தற்கொலையான எண்ணங்களை மாற்றினார். நான் அவரை தேடும் போது நீங்க அவருடைய பிள்ளையாக உங்கள் இறுதியங்கள ஆண்டவரே ஏதோ கிடைக்கணும் வரல, நான் நீர் கிடைக்கணும் வந்திருக்கிறேன், நீங்க எனக்கு வேண்டும், தகப்பனா இருக்கிற எஜமான் நீங்க வேண்டும் அப்படி சொல்லி அவர் கூப்பிடுவோமா? ஆண்டவரே என்னை கூப்பிடுங்களே. பரலோகத்தின் தகப்பனே, இந்த வார்த்தையின் மேல எலியா தேவ மனிதனா இருந்த போது அந்த உயிருள்ள அந்த வார்த்தை பஞ்சம் வரப்போகுது, கொடிதான பஞ்சம் வரப்போகுது, எங்காவது பழச்சுக்கால சொன்னாரப்பா. அதே போல ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு வேத பஞ்சம் வரப்போகுது, சத்திய பஞ்சம் வரப்போகுது, உலகம் முழுதும் வேத பஞ்சம் வரப்போகுது, சத்தியத்துக்கு தடை செய்ய போகிற நாள் வருது. இதெல்லாம் ஆண்டவரே நாங்கள் பார்க்கிறோம். இன்னைக்கு நாங்கள் முழு இதயத்தோட முழு ஆன்மாவோட உமக்கு என்ன வேணும் நாங்கள் ஆராய்ந்து அறியவளாக எங்க வாழ்க்கை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்பீங்க. ஒப்பு கொடுங்க. எல்லா சார்பில் ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்களேன். எல்லா சார்பில் ஒப்பு கொடுங்க. எல்லா சார்பில் ஒருத்தர் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஜோமனுமா ஜோமனு எல்லா சார்பில் ஜோமனு ஜோமனு. சோத்ரம். Hallelujah. 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 ராஜா விளைவிடங்கள் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், எடுத்துருங்கப்பா. உங்க இதயத்தை புரிந்து கொள்கிற இதயத்தை தாங்க. நீங்க உங்க இதயத்தை புரிஞ்சு கொள்ளணும், உங்க பாரத்தை அறிந்து கொள்ளணுமே அப்பா. அப்பா சோத்ரம் கொடுக்கிறோம். ஆமென் ஆமென் ஆமென். இந்த ஆன்லைன்ல வந்து அநேகர் இருக்கிறாங்க, அநேகர் ஜெபிச்சுக்கொள்ள போட்டுருக்காங்க, சகோதரமார் இருக்கிறாங்க. அவங்க பேர் சொல்லி நம்ம ஜெபம் பண்ண போறோம். பேர் சொல்லுங்க, ஒவ்வொரு பேர் சொல்லுங்க, எல்லாரும் பேர் சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை. கோகுல் பரலோகத்தின் தகப்பனே, கோகுல் பரிமளா சொல்லப்படுகிற சகோதரனுக்காக சகோதரிக்காக பரலோகத்தின் தகப்பனா இருக்கிற தெய்வம் உன் வாழ்க்கையை ஆசீர்வதியும். அன்றுவரே நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்னவர் கோகுல் பரிமளா சொல்லப்படுகிற சகோதர குடும்பத்தை ஆசீர்வதியும், பெருக பண்ணுங்க, போராட்டங்களுக்கு முடிவு தாங்க, ஆசீர்வதிங்க. இயேசு சாமி மூலம் நான் ஜெபம் பண்ணி ஜெயங்கள் நலப்பிலாவே. ஆமென். ஜெயராமன் பிரித்தி சகோதரருக்காக நான் செபிக்கிறேன். பரலோகத்தின் தேவனுடைய கரத்தின் வல்லமை, அதிசயத்தின் வல்லமை அவர்களுக்குள்ளாய் வருவதாக சொன்னீரல்லவா, நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் சொன்னீங்க ஆண்டவரே. ஜெயராம் பிரித்தி சகோதரனுக்கு அற்புதங்களை அதிசயங்களை செய்யும், அவங்களை இதயத்தின் எண்ணங்களை அறிந்து தேவ கைகளை பலப்படுத்துங்க, சகாயம் பண்ணுங்க, நீதியின் வழக்கத்தால் தாங்கி தப்புவித்துங்க. ஏசு சாமி மூலம் நான் செபம் பண்ணி ஜெயகுரு நலப்பிலாவே. ஆமென். ஞானசீலன் அப்புறம் பிரதாப் அதுக்கப்புறம் வேற யாரெல்லாம் அடுத்தது அருண், ஜேம்ஸ், பரிசுத்த நல்ல பிதாவே, எல்லா கமாண்ட்ஸ்ல போட்ட ஒவ்வொரு சகோதரமார்களுக்காக
ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஒவ்வொரு அவள் இருதயங்கள்ல கர்த்தருடைய கரம் வரும்படி என ஜெபிக்கிற ஆண்டவரே. அவளை ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தினாலே அந்த ஆத்மாக்கள் பிழைக்கட்ட ஆண்டவரே. பரலோகத்தின் தகப்பனாயிருக்கிற தெய்வம் அவங்க சொல்லப்பட்ட ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுப்பீராக. பரலோகத்தின் ராஜாவா வீட்டிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, நீங்க சொன்னீங்களே என் நாமத்திலே எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்ன ஆண்டவர் இந்த பிள்ளைகளுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பீராக. எல்லா பாரங்கள் மாறுவதாக. ஆண்டவரே, திருமணத்துக்கு காத்திருக்கிறவங்க, வீடு கட்ட காத்திருக்கிறவங்க, வேற பதில் கொடும் ஆண்டவரே. உங்களோட பாரங்கள் யாவும் மாற்றுங்க, கத்தவங்க வாழ்க்கையை மாற்றுங்க, தலையை வைத்து பண்ணுங்க, சாட்சி எழுப்பித்தாங்க. ஏசாமி மூலம் நான் செபம் பண்ணி ஜெயங்கோடு ஒரு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சுதா ஆண்டவரே, சுதா சகோதரிக்காய் ஜெபிக்கிறேன். விலையை பெற்றவருடைய கரத்தின் வல்லமை நல்ல பிசினஸ் தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். வேலை வாய்ப்பு உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவளுடைய எல்லைகளை பெருகட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒரு திறந்த வாசலை வைங்க, போராட்டங்கள் முடிவு கட்டிடுங்க. சத்துரு எல்லைகளை கிரியை செய்கிறான், எல்லா கிரிகளும் அழிந்து போட்டே சொல்லி நாமத்தினால இந்த கிருபை பிள்ளைகளை மூடி மறைக்கட்டும். ஏன்னா அதை ஏசாமி மூலம் நான் செபம் பண்ணி ஜெயங்கோடு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். லைவ்ல வந்து அனைவரும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கிறேன். மற்றவங்களை ஆசீர்வதிப்பதாக. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். லாஸ்ட் சொல்லுங்க, ஒரு கமாஸ் பண்ணாங்க சாந்தி. ஆண்டவரே இயேசுப்பா, நான் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. இப்ப சாந்தி சொல்லப்பட சகோதரிக்காக ஜெபிக்கிறேன். அவங்க மகன் பேசாம இருக்காங்க, பேச முடியாம இருக்கிறாங்க. நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த ஊழியத்தை செய்யும் போது 3 ஆண்டுகள்ல என் ஆண்டவர் மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினீர்கள் அல்லவா கர்த்தர். இந்த நாள் அந்த மகனுடைய நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும் ஆண்டவரே. விண்ணப்ப யாரெல்லாம் போட்டு அத்தனை செபங்களுக்கு பதில் கொடுங்க, ஆசீர்வதிங்க, தலையை வைத்து பண்ணுங்க. நசராக இயேசுவின் மூலம் செபம் பண்ணி ஜெயங்கோடு நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவரே, சாந்தகுமாரி சகோதரிக்காய் ஜெபிக்கிற விலையை பெற்ற உங்களுடைய சமூகத்துல அவங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. வேலை வாய்ப்பு உண்டாகட்டும், வேலை வாய்ப்பை தாங்க ஆண்டவரே. ஒரு வேலை வாய்ப்பு தாங்கப்பா. பிள்ளைகளை விருத்தியாக்குங்க. யாபேசுடைய எல்லைகளை விரிவாக்குறது போல இவருடைய எல்லைகளை விரிவாக்கி இவருடைய தலையை வைத்து பண்ணி சாட்சி எழுப்பி தாங்க. நசராக இயேசுவின் மூலம் ஜெபம் பண்ணி ஜெயங்கோடு நல்ல பிதாவே. ஆமென்.